Hi friends, welcome to discussion zone. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னா Z தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஓகேவா? இந்த Z-ஓட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் வேரியபிளோட ஃபார்மேஷன் x plus iy அப்படின்றது தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இப்போ இந்த x plus iy-யும் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. தென் வந்துட்டு இதுல இருந்து நம்ம போலார் ஃபார்ம் சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதை ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கிராஃப் டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க. பிளஸ் இந்த கிராஃப்ல வந்துட்டு இன்னும் சில பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் வந்துட்டு வரைஞ்சி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுங்க. தென் அதர் கன்சிடரேஷன்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இந்த கிராஃபை வரைஞ்சிக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ன்ற இந்த ஆக்சிஸ் தான் வந்துட்டு ரியல் இசட்டு, இதே ஒய்ன்ற இந்த ஆக்சிஸ் வந்துட்டு இமேஜினரி இசட்டு. ஓகே, இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கணும். இப்போ இது வந்துட்டு ஒய் வேல்யூ, இது வந்துட்டு எக்ஸ் வேல்யூ. ட்ரையாங்கிள் இங்கேருந்து இங்கே வரை எக்ஸ் வேல்யூ, இது வந்துட்டு ஒய் வேல்யூ, இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். முக்கியமான விஷயம், டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் நான் வந்துட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ நான் cos theta is equal to x by r னு எடுக்கிறேன். பிகாஸ் cos theta is equal to adjacent by hypotenuse ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ cos theta is equal to x, இது adjacent கான வேல்யூ, x by r hypotenuse சொல்லி எடுத்துக்கிறேன். தென் sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் வேல்யூ என்னது y divided by hypotenuse வந்துட்டு r. ஸோ நான் r எடுத்துக்கிறேன். இப்போ x கான வேல்யூவை நான் கன்சிடர் பண்றேன். ஸோ r வந்துட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? ஸோ x is equal to r cos theta, இதே மாதிரி y is equal to r sin theta அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த எக்ஸையும் ஒய் வேல்யூவையும் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் ஐ இந்த ஒய் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதுபடி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் ஆர் வேல்யூவை காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுத்துட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லிட்டு வருமா? தென் இந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாக்கு நம்ம முன்னாடியே ஃபார்மேஷன் படிச்சிருக்கோம். அதாவது இதோட கான்ட்ராக்ஷன் என்ன, எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஐ தீட்டா அப்படின்றது தான் இதோட கான்ட்ராக்ஷன். நம்ம இன்டெக்ரல்லே ரொம்ப டைம் படிச்சிருக்கோம். ஓகே, தென் ஆர் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஐ தீட்டா, இது வந்துட்டு போலார் ஃபார்ம் அப்படின்ற கேட்டகரி. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் வேரியபிளில் ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ரெக்டாங்குலர் ஃபார்ம், போலார் ஃபார்ம். போலார் ஃபார்முக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் இருக்கும், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு இந்த மாதிரியான ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின்ல இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இது என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் மாடுலஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஆர் தான் வந்துட்டு இங்கே மாடுலஸ், அதர்வைஸ் நம்ம z மாடுலஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெரிவேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் இங்கே ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், இங்கே ஒய் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இது எப்பயும் போல் நான் இந்த ரெண்டையும் எக்ஸையும் ஒய்யையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஒன் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தென் தீட்டா போலார் ஃபார்முலாலே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆரும் தீட்டாவும் தான் நமக்கான ஒரு டிக்டேஷன். ஸோ ஆர் வந்து மாடுலஸ்னு சொல்லியாச்சு. தென் தீட்டா வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட் Z அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆர்கியூமெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஆர்கியூமெண்ட், அதர்வைஸ் தீட்டா எப்படி ஃபைன் பண்ணுறதுனா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்றது வந்துட்டு ஃபார்முலா. ஓகேவா? இதை வச்சு நம்ம தீட்டா ஃபைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபைண்ட் மாடுலஸ் அண்ட் கான்ஜுகேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, z இஸ் ஈக்குவல் டு 1 + 10j அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி 10 சரி ஓகே 10 IRJ இதனால ஓகே. இப்போ கான்ஜுகேட் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்று மாடுலஸ் இல்லை ஆர்கியூமெண்ட் சொல்லியிருப்பேன், கான்ஜுகேட் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ கான்ஜுகேட்னா ஒன்றும் கிடையாது, இமேஜினரி பார்ட் வந்துட்டு அதோட சைனை சேஞ்ச் பண்ணிக்கிடும், அதுதான் வந்துட்டு கான்ஜுகேட். ஓகேவா? இப்போ 10j அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கு இமேஜினரி பார்ட் அப்படின்னா இப்போ இங்கே ப்ளஸ் 10 இருக்கா, ஸோ இது -10ன்னு மாற்றிட்டா கான்ஜுகேட்டோட வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதே பாருங்க, z ஈக்குவல் டு அவங்க கொடுத்த வேல்யூ அப்டேட் தள்ளியிருக்கேன். இப்போ கான்ஜுகேட் ஃபைன் பண்ணுறேன். கான்ஜுகேட்டுக்கு வந்துட்டு z பார், அதாவது z பார் அப்படி இல்லை அப்படின்னா z ஸ்டார்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு கான்ஜுகேட்டை மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே z பார்னு போட்டிருக்கேன். இப்போ 1 - 10j, ஸோ இங்கே ப்ளஸ் 10j இருந்துச்சு, இங்கே -10j மாற்றிருக்கேன். ஒன்லி இமேஜினரி பார்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன், அவ்வளவுதான் வந்துட்டு கான்ஜுகேட். ஓகேவா? கான்ஜுகேட்னா இவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்துட்டு z மாடுலஸ், ஸோ மாடுலஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் வந்துட்டு மாடுலஸ் ஃபைன் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸோட ஃபார்ம்னா நம்மளுக்கு தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்.
இங்கே இருக்கிறது இல்லை, இதுதான் வந்துட்டு எக்ஸு, இதுதான் வந்துட்டு ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ன்றனால இப்போ இதை வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா 101 எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அவ்வளோதான், நான் 2 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிரஸ் இன் போலார் ஃபார்ம். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு எந்த ஃபார்ம் கொடுத்து மென்ஷன் பண்ணி கேட்பாங்கன்னு. ஸோ இப்போ போலார் ஃபார்மில் இந்த ஒரு ஈக்குவேஷனை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ z இஸ் ஈக்குவல் டு -√3 - i அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு வேல்யூ. இப்போது z மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு ஆர்டராக போவோம். z மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு √(x²+ y²). x² வேல்யூ என்ன, √3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -i தான் ஹோல் ஸ்கொயர். இப்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3ன்னு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு -1 + 1 ஆகிடும், இங்கே +1 அவ்வளோதான். இப்போது √4 இருக்கும். இதை +or-2ன்னு எழுதிடக்கூடாது, ரூட்லேருந்து எடுக்கிறோம், இல்லை மாடுலஸ் இருக்குன்னு சொல்லிட்டு +or- எழுதிடக்கூடாது. ஆரோட வேல்யூ, அதாவது z மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர்ன்றது வந்துட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவான வேல்யூ மட்டும்தான் கொடுக்கும், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்காது. ஓகேவா? இது நெகட்டிவ் கிடையாது, நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 2ன்னு மட்டும்தான் எடுத்து எழுதணும். √4 வந்து 2ன்னு மட்டும்தான் எடுத்து எழுதணும். செகண்ட் வந்துட்டு தீட்டா. நம்ம போலார் ஃபார்ம் சொன்னாங்க இல்லையா, ஸோ போலார் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்கேன், ஆரும் தீட்டாவும் நமக்கான டிக்டேஷன். ஸோ நம்ம ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். ஆர் தான் வந்துட்டு z மாடுலஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம தீட்டா ஃபைன் பண்ணுறோம். ஓகே, தீட்டாவை நம்ம எப்படி ஃபைன் பண்ண சொன்னேன், டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/x. இங்கே ஒய்ன்றது என்னது -1, எக்ஸ்ன்றது என்னது √3. ஸோ y/xன்னு சொல்லிட்டு போடுறோம். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆயிரும், 1/√3 இருக்கும். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3யோட வேல்யூ என்ன, டேர்ன் 30 டிகிரி. ஓகேவா? டேர்ன் 30 டிகிரி. நமக்கு இங்கே டேர்ன் இன்வர்ஸ் இருக்குது வெளியில். ஸோ டேர்ன் இன்வர்ஸ் tan கேன்சல் ஆகிடும், வெறுமனே 30 டிகிரி மட்டும் இருக்கும். ஸோ தீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னு இதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஓகேவா? நம்ம அந்த டயக்ராமில் நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டீட்டெயில் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. டயக்ராமில் முக்கியமான விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து +, அதாவது எல்லாமே எக்ஸும் ப்ளஸில் தான் இருக்கும், ஒய்யும் ப்ளஸில் தான் இருக்கும். தென் செகண்ட் குவாட்ரண்ட்டை பாருங்க, எக்ஸ் மைனஸில் இருக்கும், ஒய் வந்து ப்ளஸில் இருக்கும். தென் தேர்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே மைனஸில் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட் எக்ஸ் ப்ளஸில் இருக்கும், ஒய் வந்துட்டு மைனஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜெட்டில், அந்த கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனில் எது வந்துட்டு ப்ளஸில் இருக்குது, எது மைனஸில் இருக்குது, இல்லை ரெண்டுமே மைனஸில் இருக்கான்னு நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணி அது என்ன குவாட்ரண்ட்டுன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்த ஆன்சர் அப்படியே நீங்கள் போட்டுடலாம். பட் செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் நீங்கள் 90 ப்ளஸ் பண்ணணும். தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 180 ப்ளஸ் பண்ணணும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்தால் 270 ப்ளஸ் பண்ணணும் வந்த ஆன்சரோட. ஓகேவா? இதுதான் அந்த கண்டிஷன். இப்போது எனக்கு வந்திருக்கிறது என்ன குவாட்ரண்ட் பாருங்க, ரெண்டுமே மைனஸ்ன்றது என்ன குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னேன், 180 ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ எனக்கு 30 வந்திருக்கா, இந்த 30யோட இப்போ நான் 180 ஆட் பண்ணணும். z is equal to -√3 - iன்றது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ தீட்டா is equal to 30 + 180 வந்த தீட்டா வேல்யூவோட நான் 180 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 210 வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த ஆரையும் இந்த தீட்டா வேல்யூவையும் நம்ம போலார் ஃபார்மில் எடுத்து எழுதிடலாம். போலார் ஃபார்ம் என்னது, r × எக்ஸ்போனென்ஷியல் பவர் i தீட்டா. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன, 210, அதை இங்கே எடுத்து எழுதிடலாம். ஆரோட வேல்யூ 2, அதை இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபைனல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது z1 + z2 த ஹோல் பார் வந்துட்டு நம்ம z1 பார் + z2 பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதிக்கலாம். தென் z1 - z2 த ஹோல் பார் வந்துட்டு z1 பார் - z2 பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடியதையும் நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். தென் z1 + z1 பார்னு இருந்துச்சு அப்படின்னா அதை 2 ரியல் z சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். தென் z1 - z1 பார்னு இருந்துச்சுன்னா அதை 2 இமேஜினரி செட்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் z த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா அதை z × z பார்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து லீனியரில் இருந்துட்டு கால்குலஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படித்தது எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட்டாவோ இல்லை கொஞ்சம் குவிக்காக பண்ணுறதுக்காகவோ நம்ம படிப்போம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்கு ப்ராப்ளமில் கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட், அதர்வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் Z2, அதாவது இந்த செட் பார் ஆர் இந்த செட் ஸ்டார், இது வந்துட்டு கான்ஜுகேட்டுக்கான மீனிங். ஓகே, தென் இந்த கொஸ்டின் பாருங்க, Z1 = ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z2 = ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கொடுக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் பிரச்சனையாக வரும். என்ன அப்படின்னா அயோட்டா.
அயோட்டான்றது ஒன்று கிடையாது, இந்த ஐயை தான் வந்துட்டு நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு இப்போ ரூட் மைனஸ் ஒன்று, ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் மைனஸ் ஒன் அப்படின்றது வந்துட்டு ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்றதுக்கான மீனிங் தான். ஓகேவா, இந்த ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். தென் இதே ஐ கியூப்னு கொடுத்துருந்தா நம்ம வந்துட்டு ஐ ஸ்கொயர் டாட் ஐன்னு சொல்லி பிரித்து ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ வந்துட்டு மைனஸ் ஐயா மாறிடும். ஸோ ஐ கியூபோட வேல்யூ என்னது மைனஸ் ஐ. இதே ஐ ஃபோரோட வேல்யூ என்ன இருக்கும், ஐ ஸ்கொயர் டாட்டு ஐ ஸ்கொயர்னு இருக்குமா. ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் என்னது ப்ளஸ் ஒன். ஸோ ஐ பவர் ஃபோரோட வேல்யூ ப்ளஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அயோட்டால தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா பண்ணுற ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், Z1 Z2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் எடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த Z1 Z2 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 2s are 8 8ன்னு சொல்லி எழுதியாச்சு. தென் 4 இன்ட்டு மைனஸ் 5i, இப்போ மைனஸ் 20iன்னு சொல்லிட்டு வரும். இதே வந்து 3i இன்ட்டு 2னா 6iன்னு சொல்லிட்டு வரும். தென் 3i மைனஸ் 5iன்றது வந்துட்டு இங்கே 15i ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் 15 சொல்லிட்டு வருமா. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மைனஸ் வரும், என்னது 3 இன்ட்டு 5 அப்படின்றப்ப இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் 15 சொல்லிட்டு தான் வரும். ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஐ ஸ்கொயர் வந்துட்டு போனதுனால தான் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 15 மட்டும் வரும். இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 23 மைனஸ் 14i சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 3z1 மைனஸ் 3z1 மைனஸ் z2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3z1 ஒன்றும் கிடையாது, இந்த z1ஓட நம்ம 3ஐ மல்டிப்ளை பண்ணோம். 3ஐ மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 ப்ளஸ் 99 சொல்லிட்டு வரும். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. 12 ப்ளஸ் 99 வரும். மைனஸ் 2 மைனஸ் 5i தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்குள்ளே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 10 ப்ளஸ் 49 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இதை வந்துட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எடுத்து எனக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 280i மைனஸ் 96ன்னு சொல்லி வந்திருக்கு. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். இதை விட இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ பண்ணுங்கள், எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, Z1 டிவைடட் பை Z2 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இதை நம்ம ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் Z1 டிவைடட் பை Z2 தான் ஹோல் பாரும் ஃபைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ Z1 டிவைடட் பை Z2னா நம்ம கொடுத்துருக்க அந்த ரெண்டு வேரியபிள்ஸையுமே எடுத்து டிவிஷனில் நான் வச்சுக்கிறேன். டிவிஷனில் வச்சுட்டு நான் ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வேல்யூவில் இருந்துட்டு நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். அதாவது 2 மைனஸ் 5i 2 ப்ளஸ் 5i டிவைடட் பை 2 ப்ளஸ் 5iன்னு சொல்லிட்டு நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஐயும் ஐ ஸ்கொயராக மாதிரி ஆக்சுவலாக மைனஸ் 1 சொல்லிட்டு வரும். அந்த மைனஸ் 1 இதோட மல்டிப்ளை ஆகும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ ப்ளஸ் ஆகிடும். இப்போது இது வந்துட்டு 4 ப்ளஸ் 25ன்னு வரும். இங்கே 29 அப்படின்னு சொல்லிட்டு காமன் வேல்யூவாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்துட்டு மல்டிப்ளை ஆகும்போது எனக்கு மைனஸ் 7 ப்ளஸ் 26i அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது. ஓகேவா, தென் இந்த வேல்யூவை நான் எப்பயும் போல பிரித்து எழுதிக்கிறேன். மைனஸ் 7 டிவைட் பை 29 ப்ளஸ் 26 டிவைட் பை 29 இன்ட்டு ஐன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவில் நான் பிரித்து எழுதிக்கிறேன். இல்லை நம்ம காமனாக சேர்த்து எழுதியிருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா, இங்கே மேலே உள்ள வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணதுக்கான வேல்யூ இங்கே போய் எடுத்து எழுதியிருக்கேன். சரி, இது கீழே உள்ளது. அதாவது இந்த 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த ஐ ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் 1 மாறும். மைனஸ் 1 ஆகும், இந்த மைனஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறும். 25 ப்ளஸ் 4 வந்து 29. ஓகேவா, தென் இப்போ இந்த வேல்யூ தான் என்னோட ஃபைனல் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ Z1 டிவைடட் பை Z2 நம்ம ஹோல் ஃபார் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போது மைனஸ் 7 மைனஸ் 26i டிவைடட் பை 29. இங்கே ரீசன் என்ன இருப்பாங்க, இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் வந்திருக்கு. இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் வந்திருக்கு. ரீசன் என்ன, நான் ஹோல் பார்னா என்ன பார்னு போட்டால் என்ன சொல்லியிருக்கேன், நான் கான்ஜுகேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ கான்ஜுகேட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், இமேஜினரி பார்ட்ஸ் சேஞ்சஸ் இட் சைன். அதான் கான்ஜுகேட்டோட ஒர்க்கு. ஓகேவா, ஸோ இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு மைனஸ்னு சொல்லிட்டு, வேறு எந்த ஒர்க்கும் இங்கே நடக்கலை. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஆர்கியூமெண்ட் Z வேர் Z இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு மைனஸ் 10 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். இது வந்துட்டு நானும் அசியூம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மைனஸ் 10ன்றது வந்துட்டு ரியல் பார்ட்னு எடுத்துக்கலாம், நமக்கு இமேஜினரி பார்ட்டே கொடுக்கல. ஸோ இமேஜினரி பார்ட் இல்லாதனால I இன்ட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஒய்யோட வேல்யூ இல்லை, அதனால நான் 0ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் IY அப்படின்னு போட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு இருக்குது மைனஸ் 10 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ இல்லாதனால 0iன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ Z மாடுலஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் வந்துட்டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கன்சிடர் பண்ணால்
இந்த இடத்துல ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ மாடுலஸ் Z வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எனக்கு கிடைக்குது. தென் செகண்ட் வேல்யூ இப்போ அவங்க ஃபைன் பண்ண சொன்னது வந்துட்டு ஆர்குமெண்ட் Z தான். ஓகேவா? இப்போ ஆர்குமெண்ட் Z இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக நான் 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சிம்பிளாக நம்ம யோசிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கிராஃப் வரையும் போது நமக்கு ரியல் வேல்யூவும் இருக்கும், இமேஜினரி வேல்யூவும் இருக்கும். ஸோ நான் ரியல் வேல்யூனா என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்னு சொல்லியிருக்கேன், இமேஜினரி வேல்யூ வந்துட்டு ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே நமக்கு ஒய்யே இல்லை, ஒய் வந்துட்டு டோட்டலாக 0 தான். ஸோ ஒய்யோட ஆக்சிஸே நமக்கு இங்கே இல்லை, வெறுமனே எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நமக்கு கிடைச்சது -10ன்ற வேல்யூ மட்டும்தான். ஓகேவா? +10 கிடைக்கல, -10ன்ற வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 180ன்னு எடுத்திருக்கேன். 180 நம்ம எதை வச்சு எடுத்தோம், தேர்ட் குவாட்ரண்ட் இருந்தால் தான் நம்ம 180 எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம தேர்ட் குவாட்ரண்ட் எடுக்க என்ன இருக்குது, -10 மட்டும் தான் நம்மளோட வேல்யூ. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நம்ம குவாட்ரண்ட்டே நம்ம எடுக்கலை, நமக்கு இங்கே ஒய் ஆக்சிஸே இல்லை, வெறும் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணால் இந்த பக்கம் 0 டிகிரி, இந்த பக்கம் 180 டிகிரி. ஓகேவா? இங்கேருந்து 0லேருந்து டேரெக்டாக 180 தான். ஸோ இந்த 180யை கன்சிடர் பண்ணியிருக்கோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 180 டிகிரி, அவ்வளோதான். இப்போ கோயிங் ஃபார் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் பெட்டர். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதனால தான் எழுதியிருக்கேன் கோயிங் ஃபார் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பற்றி நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.